பேசலாம். நம்மோடு இணைகிறார் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் திரு அஸ்வத்தாமன். நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். நம்ம இந்த சென்னை நிவாரணம், இந்த 4 மாவட்டங்களுக்கான நிவாரணம் குறித்து பேசுவதற்கு முன்னதாக இந்த சுற்றுலா நம்ம பேசினதுங்கிறது தற்போது தென் தமிழகம், குறிப்பாக நெல்லை, கன்னியாகுமரி, தூத்துக்குடி, தென்காசி ஆகிய 4 மாவட்டங்கள் கடுமையான ஒரு மழை பாதிப்பை சந்தித்திருக்கிறது. இந்த மிக்ஜாம் புயலினுடைய பாடத்தை அடிப்படையாக கொண்டு இந்த 4 மாவட்டங்கள்ல என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிற ஒரு சுருக்கமான பார்வை. இல்ல அதாவது இந்த சென்னையின் இந்த மிக்ஜாம் புயல் கற்றுக் கொடுத்த பாடத்தை அங்காவது நீங்கள் சொல்கிற இந்த 4 மாவட்டங்களிலாவது குறைந்தபட்சம் செயல்படுத்த வேண்டும். இந்த வடிகால் சீரமைப்பில் ஏற்பட்ட சொதப்பல்கள் இதெல்லாம் தாண்டி குறைந்தபட்சம் வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு மாநில அரசாங்கத்தினுடைய அதிகாரிகள், ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், கார்பரேஷனாக இருக்கட்டும், சுகாதாரத்துறையாக இருக்கட்டும், ஈபியாக இருக்கட்டும், சரி எல்லாருமே சேர்ந்து ஒரு ஃபைபர் போட்டில் உள்ளே போய் குறைந்தபட்சம் ஒரு பால் பாக்கெட், ஒரு பிரெட்டு பாக்கெட்டு, இல்லை ஒரு போர்வை இதெல்லாம் கொடுப்பாங்க. கடந்த ஆட்சி காலத்தில் இதெல்லாம் சாதாரணமாக நடந்த ஒரு விஷயம். ஆனால் சென்னையை பொறுத்தவரை குறைந்தபட்சம் ஒரு ஃபைபர் போட்டில் வந்து உள்ளே மாட்டிக்கிட்டவங்க, முடிச்சூர், வேளச்சேரி, பள்ளிக்கரணைங்கெல்லாம் உள்ளே மாட்டிக்கிட்டவங்க வெளியில் கொண்டு வர்றதுக்கு கூட இந்த அரசாங்கம் உதவி செய்யவில்லை. பலரும் தனியாரிடம் அணுகி ஒரு ஆளுக்கு 2000 ரூபாய் கொடுத்து, இப்போ ஒரு 4 பேர் கொண்ட குடும்பம்னு சொன்னால் 8000 ரூபாய் கொடுத்து வெளில வந்தாங்க. இப்போ நிவாரணமாக 6000 ரூபாய் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த குடும்பம் வீட்டை விட்டு வெளில வர்றதுக்கே 8000 ரூபாய் செலவு பண்ணியிருக்கு. அப்போது 6000 ரூபாய் என்பது பத்தாது. இந்த படிப்பினையை கற்றுக்கொண்டு இனி வரும் இந்த 6000 ரூபாய்ங்கிறது ஒரு இன்டரிம் இதுதானே, ரிலீஃப் ஃபண்ட் தானே. மத்திய அரசு கிட்ட நிதி கேட்டிருக்காங்க. அந்த நிதி வந்ததுக்கு பிறகாக கொடுப்பாங்கன்னு. அந்த நிதி கேட்கறதுலையுமே இவங்க என்ன பண்றாங்கன்னா சார், அரசியல் பண்றாங்க. அதாவது இப்போ கிட்டத்தட்ட இவங்க கேட்டிருக்கிறது 8000 கோடி ரூபாய் இல்லையா? கிட்டத்தட்ட இவங்க சொல்லியிருக்கிற கணக்கு, இந்த 7000 சொச்சம் அதெல்லாம் என்னுடைய கணக்குப்படி ஒரு 8000 கோடி ரூபாய். நீங்கள் இந்த புயல்கள்லாம் வருது இல்லைங்களா? இப்போ குஜராத்தில் ஒரு புயல் வருது, இல்லை ஒடிசாவில் வருது. இங்கெல்லாம் மாநில அரசாங்கம் எவ்வளவு கேட்குதுன்னு பாருங்களேன். அதிகபட்சம் 1000 கோடியிலேருந்து 2000 கோடிக்கு மேலே கேட்க மாட்டாங்க. சரி, இவங்க கேட்குறதே அரசியல், கேட்கறதே வேணே எக்ஸார்பிடண்டாக கேட்கறது. இப்போ ஒன்றும் இல்லை, குஜராத்தில் கேட்ட உடனே கொடுத்துட்டாங்கன்னா, குஜராத்தில் வெறும் 1000 கோடி கேட்டாங்க. குஜராத் மாநில அரசு. இல்லை, இப்போ நான் குறுக்கிட பண்ணிக்கணும். நீங்கள் இது அரசியல் அல்லது இதை எக்ஸாகரேட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்றீங்க. மத்திய குழு, அதிகாரிகள் குழு இங்கே பாதிக்கப்பட்ட பகுதிகளை ஆய்வு செய்தாங்க. அவர்களுக்கு தெரியாதா இது எக்ஸாகரேட் பண்ணி கேட்கப்பட்ட தொகை அப்படின்னோ, அல்லது இங்கே உண்மையிலே பாதிப்பே இல்லை, ஆனால் இது அரசியலுக்காக மத்திய அரசிடம் இவ்வளோ பணம் கேட்குறாங்க அப்படிங்கிறது மத்திய குழுவுக்கு தெரியாதா? அங்கதான் பிரதர், மத்திய குழு தான் என்ன பண்ணணும்னா, இங்கே இருக்கிற பாதிப்பு அனலைஸ் பண்ணி இவ்வளவு கோடி கொடுக்கலான்ற ரிப்போர்ட்டை கொடுக்கும். அதன் அடிப்படையில் தான் மத்திய அரசாங்கம் நிதியும் வழங்கும். அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, அதை வச்சு ஒரு அரசியல் பண்ணலாம்னு சொல்லி அரசியல் தொலைநோக்கு பார்வையோட தான் இதை பண்றாங்க. ஒவ்வொரு முறையும் திமுக அப்படிதான் பண்ணிட்டு இருக்கு. ஆனா முதலமைச்சர் என்ன சொல்றாருன்னா, இது அவதூறு அரசியல் செய்ய நினைப்பவர்களுக்கு மத்திய குழுவினுடைய பாராட்டும் மாநில அரசு செய்த நிவாரண நடவடிக்கைகளும் கன்னத்தில் விழுந்த பலார் அறை அப்படிங்கிறார். இல்ல அவரு எப்படி வேணா பேசலாங்க. ஒரு பால் பாக்கெட் 20 ரூபா, பால் பாக்கெட் 60 ரூபாய்க்கு விற்குது. அதை இந்த அரசாங்கத்தால் தடுக்க முடியலன்னு மழை வெள்ளத்தில் மாற்றிட்டு ஒரு தாய்மார் அவஸ்தைப்பட்டாங்கல்ல, அந்த வலி, அந்த அம்மா கொடுத்த சாபம், அது இந்த தமிழக அரசாங்கத்தையும் திமுகவையும் ஸ்டாலினையும் தான் போய் சேரும். நீங்கள் 1000 பசுப்பு வார்த்தைகளை பேசலாம், 1000 விஷயங்களை நீங்கள் பேசலாம். இந்த குழு இப்படி சொல்லிச்சு, அந்த குழு அப்படி சொல்லிச்சுன்னு. வெள்ளத்து உள்ளே மாட்டிக்கிட்டு ஒரு பையன் வீடியோ போட்டிருக்கான். ஒரு உயரதிகாரி மட்டும், அவருக்கு மட்டும் தனியாக ஒரு போட்டு கூப்பிட்டு போகிறாங்க, நாங்கள்லாம் மனுஷங்க இல்லையான்னு. அந்த பையனுடைய அந்த வயிற்றெரிச்சல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த வேதனை இருக்குது பார்த்தீங்களா, இதுவரை வராத இடங்களிலலாம் வெள்ளம் மக்கள் அவதிப்பட்டாங்க பார்த்தீங்களா. மக்களினுடைய வேதனை ஸ்டாலின் அவர்களுக்கு பதில் சொல்லும். இதுவரை வராத இடங்களில் வெள்ளம் வந்தது அப்படின்னா, வந்த இடங்கள்ல அப்ப பணிகள் சரியா நடந்திருக்கு, வெள்ளம் வரல அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? அப்படி புரிஞ்சிக்கவே முடியாதுங்க. வந்த இடத்துலயும் வந்திருக்கு, வராத இடத்துலயும் வந்திருக்கு. வேளச்சேரி, பள்ளிக்கரணை, முடிச்சூர்லாம் இடுப்பளவு தண்ணி வந்த இடத்துல மாரளவு தண்ணி தலையளவு தண்ணி வந்தது. அண்ணா நகர், பெசன் நகர், இதுலலாம் பாத்தீங்கன்னா தண்ணி வராத இடத்துலயும் வந்திருக்கு. வந்த இடத்துலயும் நிறைய வந்திருக்கு, வராத இடத்துலயும் வந்திருக்கு. சரி, நம்ம நிவாரண தொகை குறித்து பேசலாம் திரு சுகுணா திவாகர். இந்த ஒரு இன்ட்ரீமாக நம்ம 6000 ரூபாய் அப்படிங்கிற இந்த முதற்கட்ட நிவாரணம் அறிவிக்கப்பட்டதிலிருந்தே இது 10,000 கொடுக்கணும், 12,000 கொடுக்கணும், இதை தொகையாக ரொக்கமாக கையில் கொடுக்க கூடாது, இதை வங்கி கணக்கில் செலுத்தணும் அப்படின்னு தொடர்ச்சியாக பாஜக, அதிமுக, பாமக உள்ளிட்ட கட்சிகள் கோரிக்கை விடுத்துட்டு வராங்க. பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி என்ன சொல்றாருன்னா, இது நீங்க ரொக்கமாக கொடுத்தா அது உடனடியாக டாஸ்மாக் கடைக்கு வந்துடும் அப்படிங்கிறாரு. அதே நேரத்தில் அதிமுக என்ன குற்றம் சாட்டுனா, நீங்க எல்லா தொகையும்
தொகையையும் பெனிஃபிஷியரி அக்கௌண்ட்ன்ற அந்த வங்கி கணக்குக்கு தானே செலுத்துறீங்க, நீங்க அதையே வங்கி கணக்கில் செலுத்தக்கூடாது அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்கிறாங்க. இதுல கட்சி ஆளர்கள் உள்ள புகுந்து அவர்கள் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. பாரதிய ஜனதா இது முழுக்க முழுக்க மத்திய அரசு கொடுத்த நிதி தான் இந்த 6000 ரூபாங்கிறது, நீங்க உங்களோட பங்கு என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. எப்படி பாக்குறீங்க? இல்லை, இந்த நிதி கொடுத்த உடனே டாஸ்மார்க்கு போகிறது அப்படிங்கிறது ஒரு வழக்கமாகவே சொல்லப்படக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு தான். அது இப்போ நம்ம அந்த மகளிர் உரிமை தொகையை அதுவுமே வங்கி கணக்கு மூலமாக தான் கொடுக்கப்படுகிறது. அப்பயுமே இந்த குற்றச்சாட்டு தான் முன்வைக்கப்பட்டது. மகளிர் உரிமை தொகை அப்படின்னு கொடுக்கப்படக்கூடிய பணம் எல்லாமே டாஸ்மார்க்கு தான் போக போகிறதுங்கிறது. இது பொதுவாகவே வந்து டாஸ்மார்க் எதிர்க்கக்கூடியவர் சொல்லக்கூடிய ஒரு வாதமாகத்தான். எதை கொடுத்தாலுமே டாஸ்மார்க்கு டாஸ்மார்க்கு போகிறதுனா அரசாங்கத்தை பொறுத்தவரைக்கும் எந்த நிதியுமே யாருக்குமே கொடுக்கக்கூடாதுங்கிறது தான் யதார்த்தமான ஒரு விஷயம். அதனால் வந்து ரொக்கமா கொடுத்தா போயிடுங்கிறாங்க. இல்லை, அப்போ ஏடிஎம்ல போய் காசு எடுத்து வந்து டாஸ்மார்க் போக மாட்டாங்களா என்ன? தொகைங்கிறது வந்து உங்களுக்கு என்ன, இப்போ பேங்க் அக்கௌண்ட்ல போறாங்க, ஏடிஎம்ல போய் காசு எடுத்துட்டு போய் டாஸ்மார்க் போக மாட்டாங்களா? டாஸ்மார்க் போறதுக்கு ஏடிஎம் இதுல வங்கி கணக்கில் போட்டா என்ன, ரொக்கமா கொடுத்தா என்ன, அது பிரச்சனையே கிடையாது. அடிப்படையில் வந்து ஏன் ரொக்கமாக கொடுக்குறாங்கிறதுக்கு அரசு சொல்லக்கூடிய காரணம் என்ன, நிறைய இடங்களில் ஏடிஎம் மையங்கள் சேதமடைந்திருக்கின்றன. இப்போ ஓரளவுக்கு சரியாகி இருக்கலாம், அந்த காலகட்டத்தில் ரொம்ப சேதமடைந்திருக்கின்றன. இன்னொன்று அந்த மினிமம் பேலன்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம், அந்த மினிமம் பேலன்ஸ் வந்து இல்லைன்னு சொன்னால் இப்போ 6000 ரூபா போட்டுருக்குறாங்க அப்படிங்கிறப்ப வந்து ஒரு 1000 ரூபாயோ 2000 ரூபாயோ எடுத்துட்டாங்கன்னா முழுமையாக அவர்களுக்கு போய் சேராது. அப்படிங்கிறனால தான் ரொக்கமாக கொடுக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் இது இந்த அரசு வந்து செய்திருக்கிறது அப்படிங்கிறது. அதை தாண்டி பெரிய குளறுபடிகள் நடந்திருக்கிறதா அல்லது கட்சிக்காரர்கள் இதில் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்கிறாங்களா அப்படிங்கிற மாதிரியான நேரடியான குற்றச்சாட்டுகள் இருக்கிறது எதிர்கட்சிகளை பொறுத்த வரைக்கும். ஜெயக்குமார் கூட சொல்லியிருக்காரு, இன்றைக்கு தான் அந்த இதை இன்றைக்கு தான் ஆரம்பித்து வைத்திருக்கிறார்கள், முதலமைச்சர் ஆரம்பித்து வைத்திருக்கிறார், இன்றைக்கு கொடுக்க ஆரம்பித்திருக்கிறார்கள். இதில் எங்கேயாவது சம்பவம் எங்கேயாவது நடந்திருக்கிறதா, அது தொடர்பாக ஏதாவது ஆதாரங்கள் வந்திருக்கிறதா அப்படிங்கலாம் வச்சு தான் நம்ம பேச முடியுமே தவிர குற்றச்சாட்டுகளை வைத்து மட்டுமே நம்ம பேசிவிட முடியாது. இன்னும் ஒரு 4 நாட்களுக்கு கொடுக்க போகிறாருங்கிறப்ப அப்படி ஏதாவது அத்துமீறல்கள் அதிகார மீறல்கள் நடந்தது அப்படின்னு சொன்னா கண்டிப்பா அது வந்து அவங்க முதற்கட்டமா என்ன சொல்றாங்க அப்படின்னா, அப்ளிகேஷன்ஸ் போகும்போதே வந்து சில காரணங்களால நிராகரிக்கப்படுகிறது. இவங்க வந்து டாக்ஸ் பேயர்ஸ், இவங்க வந்து பெரிய வீடுகள்ல 2 தளம் இருக்கக்கூடிய வீடுகள்ல இருக்காங்க அப்படிங்கிற சில காரணங்கள் சொல்லி முதற்கட்டமாவே அந்த விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படுது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. இல்லை, இப்போ இதில் பொதுவாக வந்து அந்த சர்க்கரை இது ரேஷன் கார்டு இல்லாதவர்களுக்கு பொதுவாக அரிசி இந்த ரேஷன் கார்டு உள்ளவர்களுக்கு பெரும்பாலும் நிவாரணத் தொகைங்கிறது கொடுக்கப்படுகிறது. சர்க்கரை ரேஷன் அட்டைதாரர்கள், அதே மாதிரி அரசு ஊழியர்கள், டாக்ஸ் பேயர்ஸ், இவங்களுக்கு பாதிப்பு இருந்ததுன்னு சொன்னா தனியாக அதற்காக ஒரு விண்ணப்பம் கொடுத்து அதில் வந்து நிரப்பி கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க. அது கொடுத்து உடனே பரிசீலித்து இப்போ உடனே முடிவு இருக்கிறாங்களாங்கிறதுலனா இப்பதான் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க விண்ணப்பங்களை. அதுக்கு பிறகுதான் அது தெரியும். வந்து அதில் நமக்கு ஒரு அண்மை செய்தி இருக்கு, அதை பார்த்துட்டு தொடர்ந்து பேசலாம். தென் தமிழகத்தில் தொடர் மழை காரணமாக ராமநாதபுரம் மாவட்டத்தில் நாளை பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். ஏற்கனவே நெல்லை, தூத்துக்குடி, கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமழை காரணமாக பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் தற்போது ராமநாதபுரம் மாவட்டத்திலும் பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவித்து மாவட்ட ஆட்சியர் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். கன்னியாகுமரி, தூத்துக்குடி, நெல்லை, தென்காசி ஆகிய மாவட்டங்களில் விடுமுறை அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது ராமநாதபுரம் மாவட்டத்திலும் கனமழை காரணமாக பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது.